பலர்கள் முதல் சவால் என ஆச்சரியமாக உள்ளது. அது எலுமிச்சை சாறுதானா? பாட்டி சமைக்க காத்திருக்க முடியவில்லை போல் இருக்கிறது. அவள் சிறிது நேரத்தில் எலுமிச்சையை துண்டுகளாக வெட்ட ஆரம்பிக்கிறாள். அவற்றை ஒரு பெரிய கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, சமாதானமாக இரு. இந்த லாமாக்கள் உன்னோடு என்ன செய்தன? அமைதியாக இருங்கள், எல்லாம் சரி. கார்பனேற்றப்பட்ட தண்ணீர் சேர்க்கவும். மிக நேராக இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சில பனி துண்டுகள் மற்றும் புதினா. நல்ல வேலை பாட்டி. இப்பொழுது அது சமையலாரின் திருப்பு. இப்பொழுது எப்படி உண்மையான எலுமிச்சை நீரை உருவாக்குவது என நான் காட்டுகிறேன். என் கையொப்ப குறிப்பின்படி சரி. முதலில் வெள்ளரிக்காயை பொன்னிறமாக துண்டிக்கவும். துண்டுகளை சுருட்டி கண்ணாடியில் உள்ள ஐஸில் போடவும். என்ன மகிழ்ச்சி வாசனை! கண்ணாடியில் பச்சை தேனை சேர்க்கிறோம், எனது பிடித்த வகை. இப்பொழுது லைமை நறுக்கியோம். எலுமிச்சை நீருக்கு துண்டுகளையும் ஒரு துண்டை அலங்காரமாகவும் நறுக்க வேண்டும். வெள்ளரிக்காய் மற்றும் தாசா புதினாவுடன் அலங்கரிக்கவும். அதுவே பர்சூர். சோடா வெறிச்சென்று விட்டேன். ஒரு நிமிடம். இது நல்ல எண்ணம். சோடாவை பாட்டிலில் ஊற்றி விடுங்கள். ஓ ஆம், பாரிக்ஸ் அற்புதம். சர்க்கரையும் இனிப்பூட்டியும் சேர்க்கவும். இப்போது அதையெல்லாம் சிதற விடுகிறோம். உருவாக்கப்பட்ட இரசாயனத்தை நம் சோடாவில் சேர்க்கவும். அளக்குகிறோம். பேரி சாறு. இன்னும் இனிப்பு, இன்னும் சிறப்பாக. லெமனேடினை அலங்கரிப்போம். அதுதான் நல்ல வேலை. ஜேன், இந்த லெமனேடினை பாருங்கள். இது மேரிக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது அவள் பாட்டியின் குக்கு குறிப்பாகவே விரும்புவாளா? அல்லது சாப் அருமணிகின்ற லெமனேட்டை விரும்புவாளா? விரைவில் கண்டறிய விரும்புகிறேன். முயற்சி செய்யலாம். மேரி முதலில் அவள் சாப் லெமனேட்டை முயற்சிக்கிறார். மேரிக்கு இந்த நீரின் ருசி பிடிக்கல போல. ஓ, நம்ப முடியவில்லை. பரவாயில்லை, நாம் மேலும் செல்கிறோம். பாட்டியின் லெமனேடு மோசமில்லை. ஒரே சகோதரியினுடைய லெமனேட் மட்டுமே இருக்கின்றது. மேரி அதுவே மிகவும் பிடிக்குமா? ஆச்சரியமாகிறது. நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடித்தோம். ஆம், மற்றும் இதுவே ஜெயின். நன்று சிறப்பாக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். மேய்ச்சலம். எத்தனை பொருட்கள்? நாம் என்ன சமைப்போம்? போகலாம். மேய்ச்சலம். இப்போது யார் அதிக திறமையுடன் உணவுகளை தயாரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். பாட்டி நேரத்தை வீணாக்காமல் முடிவெடுத்தது போல் தெரிகிறது. அவர் உடனே ஒரு மீன் துண்டு எடுத்து கடாயில் போடுகிறார். சரி, பாட்டியை பின்பற்ற முயலலாம். ஓ, என்ன மனம்! சரி, இது போதுமானது. எனக்கு என் பிடித்த விளையாட்டை இப்பொழுது விளையாட முடியும். ஆகவே மீனை காற்றுப்புறமாக கொஞ்சம் திருப்ப வேண்டிய நேரம். இப்பொழுது மிளகு அழகு. இது அருமை. என்ன? ஆம், இங்குள்ள யாருக்கும் மீன் சமைக்க தெரியாதது போல் தெரிகிறது. சரி, கவலை இல்லை. இப்போதேன் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். இதற்காக சற்று ஆரஞ்சு, சில மசாலா தூள்கள் மற்றும் கொஞ்சம் எண்ணெய் தேவை. அவ்வளவுதான். நம் அதிசய பரப்பும் மீன் எல்லாம் போட்டு வறுக்கலாம். ஓ, நான் ஆல்மோஸ்ட் மறந்துவிட்டேன். நாம் இதையெல்லாம் தேவைப்படும். ஆமாம், பெர்ஃபெக்ட். நாங்கள் இதையெல்லாம் மிக்சரில் போட்டு விடுகிறோம், சிறிது குறுந்தோழி சுவைக்காக. இப்பொழுது நாம் நமது சாஸை விப் செய்ய நேரமாகிறது. நம்புங்கள், நீங்கள் இதுவல்லாமல் அற்புதமாக எதுவும் சாப்பிட்டு போட்டீர்கள். இதற்கிடையில் நமது மீன் நன்றாக பொரிக்கப்பட்டுள்ளது. நாம் இதனை ஒரு தட்டில் வைக்கின்றோம். இப்பொழுது நான் விரும்புவது சர்விங். என் உணவகத்தில் மீனை பரிமாறுகிறோம். எலுமிச்சை மற்றும் எங்கள் தனிப்பட்ட சாஸ். இறுதியாக கொஞ்சம் பச்சை. சிறப்பு. பெண்ணே, நீங்கள் தீயை ஆரம்பிக்க முடிவு செய்தீர்களா? ஓ ஜேன், நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மீன் துண்டுக்கு என்ன நடந்தது பாருங்கள். ஆனால் அனைத்துக்கும் நேரமில்லை. நாம் மீனை இப்படி பரிமாற வேண்டும். அதை பொறுத்தவரை மிகவும் நன்றாக அல்ல. கொஞ்சம் மெல்லிய மதிப்புகள். பாட்டியின் மீன் பற்றி என்ன சொல்லலாம்? சிறந்தது. இறுதியில் சமையலர் தயாரித்த உணவு. ஆம், இப்படிப்பட்ட பரிமாறல் எந்த உணவகத்திலும் பாராட்டப்படும். ஆனால் மெஃப்ரி பாராட்டுகிறாள். நாம் கண்டுபிடிப்போம். ஜேன் தயாரித்த உணவிற்கு உடனடியாக அவள் விருப்பமற்றதை இட்டது போல தோன்றுகிறது. இப்போது பாட்டியின் உணவு மிகவும் சுவையாக உள்ளது. ஆனால் காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சமையலரின் மீனை சுவைக்கவில்லை. மேரிக்கு உண்மையாகவே இந்த உணவும் பிடிக்கவில்லை போலும். மன்னிக்கவும் ஆசாமி. இந்த முறை மேரியின் மனதை இயற்றியவர் அவளது பாட்டி. என்ன ஒரு இனிமை! மூன்றாவது சுற்றிற்கான நேரம் வந்துவிட்டது. வாங்க பார்க்கலாம். ஒரு கேக். நம்முடைய பங்கேற்பாளர்களில் யார் மிகவும் அனுபவம் உள்ள பேக்கர்? பாட்டி நிச்சயமாக பேக்கிங் பற்றி அதிகமாக அறிவார். அவள் உடனடியாக மாவை சமைக்க தொடங்குகிறார். இந்த வேகத்தை பாருங்கள். வாவ், அற்புதம்! பாட்டி தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து விட்டார். நன்கு அடிக்க வேண்டிய நேரம். கப் கேக் வடிவங்கள் இல்லாமல் நம்மால இயலாது. அவை எவ்வளவு அழகானவை! கரைக்கும் மிகுவரை மாவை விரைவில் சமமாகலில் ஊற்று. இவ்வாறு கப் கேக்ஸ் ஓவனில் போட மட்டுமே உள்ளது. அருமை. அனைவரும் பாட்டி
இப்போது காத்திருக்க வேண்டும். சமையலர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவளது மாவு கிட்டத்தட்ட தயார் என்றும் தெரிகிறது. இப்போது அவள் கனி சேர்க்கிறாள். ஆச்சரியம். கனி மற்றும் மாவை சேர்த்து கலக்குங்கள். அப்படி என்றால் அற்புதமாக. அடுத்து என்ன? சமையலாளர் மோல்டுகளை எடுத்துக்கொள்வதற்கான நேரம் இது. அழகான சிவப்பு கலவை பெரிய கேக் மடியில் ஊற்றி அதனை ஒரு அழகான நிலையம் அவனுக்கு அனுப்புகிறோம். சரியானது. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நான் இங்கே என்னவென்று வைத்துள்ளேன்? எனக்கு தோசைக்கு பிசைய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு யோசனை. சமீபத்தில் நான் ஒரு நேரலை பார்த்தேன். இதோ அதுவே அதிர்ச்சி தரும். நான் ஒரு கேக் செய்யலாம். அவ்வளவு சுலபமா? வாவ், அது சிறப்பாக. அருமை. ஆமாம், அப்படியா? முடிந்தது, போகலாம். இப்போது இந்த வாழ்க்கை முறை யார் வேலை செய்யும் என்று பார்ப்போம். பால் மீது கோகோ மாபொடியையும் கொஞ்சம் சாக்லேட் சர்ப்பனையும் சேர்க்கவும். அருமை. இப்போது 4 ஓடுகிறோம். பிறந்த கலவை கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. இந்த சமையல் முறை அடுப்பில் செயல்படாது. வேறொரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். மைக்ரோவேவ். சரி, கண்ணாடியை மைக்ரோவேவில் வைத்து விடுகிறோம். இப்போது காத்திருக்க வேண்டும். ஆஹா, பாட்டியின் கப் கேக்குகள் ரெடி ஆகிவிட்டது போல உள்ளது. என்ன சுவையூட்டும் மேல்வரை மற்றும் அடி வாசனை. கப் கேக்களை ஓர்தட்டில் வை. மேலே கொஞ்சம் பொடியான சர்க்கரை. எனக்கு தோன்றுகிறது கேக் தயார். இதையே ஓவனில் இருந்து எடுக்கிறோம். மற்றும் சந்தர்ப்பத்திற்கு சிறந்ததாக பிராண்டன் வழங்கவில்லை. மிகுந்த கிரீமூன் வாசனை. பல்வேறு குடம்பேட்சிகளுடன் இதை போல கொடுசு பாமுருவின் ஒரு திரட்டி கணுவின் உள்ளே. இப்போது ஜேனை காட்டிடுங்கள். கோகோவில் இருந்து இன்னும் அதிகம் சுவையாக இருக்குமோ? என்ன வாசனை! அவள் கண்டிப்பாக இதை பாராட்ட என் வேண்டியது. பேத்தி சரியான தேர்வு செய்யப்படுவாள் என எனக்கு நிச்சயமாக தெரியும். என் கப் கேக்கள் நான் செய்பவையே எங்கே சிறந்தவை. இருந்து தொடங்குவது? ஒரு மஜக் கப் கேக்? விசித்திரம், ஆனால் முயல்வோம். சரி சரி, இன்னும் என்ன இருக்கும்? இதை முயல்வோம். மோசமாக இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இல்ல. அசாதாரணமாக பெரிய கப் கேக். அதை துவங்க காத்திருக்க முடியவில்லை. எப்படி சுவையாக இருக்கிறது! ஆம், இதுதான் வெற்றியாளர். பெக்கரின் கேக் கிடைச்சது. சிறந்தது. எந்த விமர்சகரும் எதிர்க்க முடியாது. இங்கு பல தயாரிப்புகள் உள்ளன. சூப் கொஞ்சமா? ஆச்சரியம். பிடித்த சூப் எது? உன் பங்கு. கருத்துக்களில் எழுதவும், சக்தியாகவும், அடுத்த வீடியோக்களில் எங்கள் கதாபாத்திரங்கள் சூடாகவும் உங்கள் மிக பிடித்த உணவை சமையல் செய்யலாம். சமையல்காரர் கவனத்துடன் கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. சாப்பாடு சமைக்கிறேன். எண்ணிக்கையற்ற வகைகள் பாருங்கள். ஒரு பொருள் அவகிட்ட இருக்கு. நல்லா நீர் இல்லாம சூப் செய்ய முடியாது, சரிதானே? இப்ப சற்று கிரீம் மற்றும் வெண்ணெய். அதுதான். கொஞ்சம் மசாலா சேர்க்கவும். ஓ, சுவர் மால்சா. சூப்பருக்கு தேவையான பொருட்கள் எவ்விதத்திலும் குறையாது போல் தெரிகிறது. பீரால் குறித்தும் உள்ளது. அவளை பார்த்து விடலாம். ஹே, சமையலுக்கு உன்னை போல உழைப்பு தேவை. பாட்டி ஏற்கனவே தேவையான காய்கறிகளை எல்லாம் வெட்டி முடித்து விட்டார். பனி, பூசணிக்காய் சூப் நமக்காக காத்திருக்கிறது போலவே இருக்கு. பாட்டி இவை மஷ்ரூம்களை தானே தொகுத்திருக்கிறார். சிகாயின் இருக்கே. அதை கலக்க. சூப்பர். எதிர்பாராத தகவல் கிடைத்தது. பாட்டியிடம் இருக்கிறது, ஆனால் எனக்கு எந்த பேசும் நினைவும் இல்லை. பின்னர் அவர்கள் இதை போடுவார்கள். இல்லை, இந்த மாதிரி. அது இல்லை, ஆனால் அது இல்லை. ஓ, இதுவா உனக்கு வேண்டியது? சீஸ், நாம் அதை அங்கே எரிகிறோம். இப்போ வெளியில சென்றாச்சு. பொறுமையானது. கலப்போம். சூப் சமைக்க அதிகம் கடினம் இல்லை. இப்போது கொஞ்சம் கேரட் போட்டு விடலாம். அருமையானது. வாவ், என்ன அற்புதமான விஷயம். வாங்க போலாம். அதை கலக்குவோம். நான் நினைக்கிறேன் இது பிரச்சனை இல்லை. சூப் மிகவும் சரியாக இருக்கிறது. வழியாக இது என் தனிப்பட்ட சமையல் முறை. என்ன நினைக்கிறீங்க பாட்டி? யாரோ சாதாரணவர்கள். கடைசி தொடக்கம் மட்டுமே. போலா, யாருடைய சூப் இருந்தால் மாரியின் மனதை வெல்லலாம். ஜேனின் மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் பாட்டியின் காளான் சூப் அற்புதமாக தெரிகிறது. ஆனாலும் கேர்த்தரின் உணவு சூப் எல்லாம் குறையில்லை. இது உன்னை சார்ந்தது மாரி. இதிலிருந்து தொடங்கலாம். அசிங்கமாக மணக்கிறது. இவை காளான்களா? எனக்கு காளான் பிடிக்காது. அடுத்தது சுவாரஸ்யமான ஏதாவது. இல்ல, அது இல்ல. தொண்டை சூப் அல்ல. இது முழுக்க குழப்பமாக தெரிகிறது. அதை முயற்சி செய்வோம். வாவ், இது நான் பெற்ற சிறந்த பரிந்துரை. இது வெற்றியாளன். வாவ், மெதுவாக. ஜேன், வாழ்த்துகள். உங்கள் கிட்ட, நீ முதலில்.
நல்லது, எனக்கு ஒரு பாப்கார்ன் கிடைச்சது. கொழுப்பு சிரிப்பதை நிறுத்து. உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத நான் பார்க்க முடியுது. என்கிட்ட ஒரு சிறிய வாளி உள்ளது, மோசமானதல்ல, இது சுவையா தோணுது. அதனால நீ மட்டும்தான் மீதம் இருக்க விவியன். ரொம்ப அதிகமான பாப்கார்ன். இங்க முழு மலை இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படியானதை பார்த்ததே இல்லை. என்ன சொன்ன பைப் தின்னு கொண்டிரே இருக்க? உங்களோட இது சாப்பிடுங்க. என்னை வேகமா முடிச்சுடுவேன் பயப்படுறேன். ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை என்னால் தடுக்க முடியாது. அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பொருத்தி கொள்ளத்தக்கதாக. நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன். உனக்கு தெரியாததை நான் அறிவேன். எனவே கவனித்து கற்றுக்கொள். நான் ஒரு முள் கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும். அருமை. அவற்றின் உதவியால் நான் பாப்கார்னை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும். நவநாகரிகமான சுவையுடன். நீங்க கொஞ்சம் விரைவாக செய்ய முடியுமா? நான் முடிச்சிட்டேன். நீ என்ன அப்படி தொடச்சு விடக்கூடாது. மன்னிக்கவும். உங்க நல்ல பழக்கங்கள் எங்க போயின? நான் உங்களை போல இல்ல. நான் அந்த சாப்பாடுகளை மொத்தமா சாப்பிடறது இல்ல. நான் என்னுடைய ருசிகரமான போரி மட்டுமே சாப்பிடுறேன். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா உள்ளது. இது செம்மையா தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்க முடியும். நல்ல படம் ஒண்ணு மட்டுமே நாங்க மிஸ் நான் அதை பண்றோம். காப்பி உள்ள எடுத்து விட்டேனா? கவனமே இல்ல. எனக்கு தெரியவில்லை. Wait for Skull von Twilight Farm, Mr. Kate. முடிக்க நேரம் வந்துச்சு. என்னோட வாய்ப்பு. நான் அதை இழக்க முடியாது. பீட்டர், நீ என்ன பண்ண? அது நியாயம் இல்ல. எனக்கு மிக அருகில் என்னுடைய இருந்தது. சங்கட்டம். வா, தந்திரங்கள் இப்போது நீ- ருசியானது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது. எனக்கு தெரியவில்லை. இல்லை. நீங்கள் ஒன்றித்து செயல்படலாம் என்று நான் நினைக்கிறேன். கணவர். இல்லையெனில் ஒற்றுமைக்கா இல்லை. இந்த தியாற்று பொறியை பெறுவோம் மற்றும் அதிகபட்சம் அருகில் செல்வோம். அதை இயக்கு மேரி. நான் தயார். செயல்முறை தொடங்கியது. எல்லாம் செயல்படுகிறது. விரைவில் நமக்கே எல்லா வெசாக்களும் கிடைக்கும். இது அருமையாக இருக்கிறது. தீய திட்டங்களில் பங்கேற்பதை நான் விரும்புகிறேன். செல்லலாம். நான் புரிந்து கொள்ளவில்லை. நீ போகிறாயா? நான் அவளை என்னோட மற்றும் நாங்கள் புறப்பட்டோம். போக விட முடியல. அவள் எனது பாப்கார்ன் விவியான். நிறைய கத்துவது மூலம் எனக்கு தலையெழுத்து வருகிறதே. பாப்கார்ன் எடுத்துக்கோ. நாங்கள் அவளை விளையாட்டிலிருந்து வெளியேற்றினோம். யாரும் எங்களுடன் இடையூறு செய்ய மாட்டார்கள். அதை செய்யலாம். சுவைமை முயற்சி செய்ததுக்கு அடுத்த பலனே. உங்க பஸ்ஸில் நான் முதல்ல என் காலை உயர் செய்ய தயார். வாவ், ஒரு பாக்கெட் ஜிம். நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். அதை இப்போ இங்கே உண்ண விரும்புகிறேன். ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும். வாவ், நம்ப முடியாதா? என்னால் தெரியும். விவியன், முதல்ல நாம் அனைவரிடம் பார்க்க வேண்டும். வாவ், இது எதிர்பார்க்கல. இங்கே நிறைய கம்மு இருக்கு. இது முழுக்க மிட்டாய் மரியாதையா இருக்கு. அதை நான் எளிதாக கையாள முடியும். ஆனா அதை நான் பின்பற்ற முடியாது. மன்னிக்கவும், பீட்டர் தனது பகுதியை சரிபார்க்கவில்லை என்பதை முழுமையாக மறந்துவிட்டேன். ஆனால் நான் அதை நன்றாக செய்தேன். இப்போது இன்னும் கிரேன் இருக்கிற அப்படின்னு பார்ப்போம். இது எப்படி எல்லாம் மூடி அடைக்க முடிஞ்சது? என்னை நம்பவே முடியவில்லை. சொல்ல முடியாது. அவனது நான் அந்த பார்வையில் பார்த்தாலும் இது அற்புதம். நாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக அகற்ற வேண்டும். நான் கவர் கிடைக்கிறேன். அது சுலபமா இருந்தது. நான் அதை சாப்பிட தீவிரமா நினைக்கிறேன். நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஷீடி, நான் உன்கிட்ட கேன். நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்திருங்க. சரி, சரியா இருக்கு. வாவ், நான் ஒன்றும் அவசரப்படுவதில்லை. நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன். இதுவரை அது நல்லா போவதில்லை. இந்த பொட்டில ஏதோ தப்பா உள்ளது. சரியா வேலை பண்ணல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒரு பம்ப் தேவை. பாருங்க, அதுதான் நல்லதா தெரியுது. இந்த திட்டம் வேலை செய்யுது. என்ன அழகான பபுள். அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சுக்கொள்வேன். இது பெரும் புருஷனா கிரிக்ஸ்து. எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும். ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டாரு. சரி, எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும். இது ஏஎம் பத்தி தான். ஓ இல்ல, பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன? பண்ணிக்கும் விவியன். நான் சற்றே மகிழ விரும்பினேன். எனக்கு சாப்பாடு வேணும். நீங்க உங்கள் முறுக்கி செய்திக்காக உங்க சீரியலை சாப்பிடணும். அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப சுவையானது. இது நிறுத்த முடியாது. இது நான் பொய்களை உதுறதுக்கான நேரம்.
இது லேசான ஓனு தான். நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும். பாரு விவியன், அவளால் அது எப்படி சாத்தியம்? இப்போது நான் வர வேண்டிய நேரம். நீ செய்ததை நான் மறக்கல. என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் தெரியல. என்னுடைய முகத்தை எதனால ஏஇ இருக்கின்றது? ஓஹோ, என் கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் உருகும். அப்படி தோன்றுகின்றது இல்லை. அதுபோல என் புருவங்களும். அவற்றை மீண்டும் அணிய வேண்டும். அது நல்லா தெரியல. ஐயோ, நான் திரும்பி என் ஐபேட் கிட்டியது. இணையம் உன் தவறு. இந்த தருணத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன். என் கைகள் பப்கண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தெரியவில்லை. இப்போது அதை தடுக்க முடியல. ஏன் தடுக்க வேண்டும்? எல்லாமே எனது சொந்தம். பப்கண்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. என் வாயில் எட்டவில்லை. ஆனா பரவாயில்ல. இதன் நான் அதை முடிவு சமாளிக்கலாம். மோசமாக முடியும் என உயர்ந்த நினைக்கிறேன். நடிப்பு செய்யாத விவியன். எல்லாம் கடவாட்டில் இருக்குது. இந்த பாருங்க, நீங்க இதை பாக்குறீங்களா? நுழைச்சு பீட்டர், போதும், பாட்டிலோடைய போகிறது. ஐ விவியன், நீங்கள் சரிதான் மேரி. இது உண்மையான வெடிப்பை ஏற்படுத்தியது. என்ன உதவுங்கள், நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இது உங்க சொந்த வலையில சிக்கிய ஒரு சிலந்தி போல பாவிக்கிறீர்கள். இப்போ நான் முதல் செல்வேன். குக்கீஸ் மற்றும் பால். ஏன் இது உடம்பு தேமாக உள்ளது? அடடா, 5 குக்கீஸ் இருக்குது. எனக்கு இது விருப்பம் இல்லை. பின் பின் என்னிடம் பெரிய பகுதி உள்ளது. சூப்பர், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாலுடன் இருக்க வேண்டும் என்றேன். மேரி பெரிய பகுதியை கொண்டுள்ளாளா? உங்க மூடிய தூக்குங்கள். ஒரு 100 குக்கீகள் மற்றும் கூடுதலா ஒரு பெரிய கிளாஸ் பால் இருக்கின்றன. நான் உங்கள் நிலைமையில் இருக்க விரும்புகிறேன் மேரி. ஆனா இதிலேயே திருப்தி அடைய வேண்டும். என் கூக்கியை பால் உலர்த்துகிறேன். எனக்கு இது பிடிக்குது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ ஆம், அதுவே நன்றாக இருக்கிறது. நான் ஏமாற்றம் அடையவில்லை. ஆனால் இன்னொரு பால் குளியல் எடுக்க நேரம் ஆயிடுச்சு. அடுக்கோல், நான் என் ஒரே குக்கியை இருப்பிடம் கழற்றி விட்டேன். இன்னும் புரியுதா? எனக்கு அது தோன்றவில்லை. பீட்டர், நீ சின்ன பிள்ளையோட ஏதாவது படுத்திருக்கிறியா? என்ன பண்றே? நான் நிலவலம் குடிக்கொண்டு விடுகிறேன். அப்புறமே நான் என் கூக்கியை சிரித்துக் கொள்கிறேன். உச்சித்தில் பாலின் முட்டி இருக்கிறது. அமைதி. சுவையானது, அருமை. சாப்பிட வேணுமா? மகிழ்ச்சியான வார்த்தைக்கு நன்றி விவியன். ஆனால் நீ தொழிலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ எம்ஜி, இங்க பார்க்கிங் நிறைய ஐசிங் இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன். நான் அதை எரிக்கிறேன். போட்டால் அது சிறந்ததா இருக்கும். என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க. அது எல்லாம் சாக்லேட் நிறமாகிவிட்டது. என்ன செய்கிறேன்? ஹே விவியன், நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன். எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன. அவற்றை ஷேக்கரில் அடிப்பேன். ஆஹா, சூப்பரான யோசனை. நல்ல வேலை. இப்போது நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே பார்க்குறோம். நான் என் காக்டெயிலை அழகான கண்ணாடியில் ஊற்றணும். இது பொருந்தும். இது ரொம்ப ரொம்ப சாக்லேட் நிறமாக இருக்குது. அது என் விருப்பம். நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு குடையை சேர்த்து இதை சாப்பிடலாம். என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது. நம்பிக்கைக்குரிய சுவை. அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அருமை. உன்னை நான் பொறாமைப்படுகிறேன். இது பயனற்றது. முக்கியமானது சுவையே. அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும். செல் மேரி. நான் தயாரா இருக்கிறேன். எங்க தொடங்குறதுன்னு தெரியல. இங்க ரொம்ப பல குக்கிகள் இருக்கின்றன. நான் ஒரு சில முயற்சிக்கிறேன். ருசியா இருக்கிறது. நாமும் கொஞ்சம் அதை பத்தி பெறலாமா? சிந்திக்கவும் வேண்டாம். நீங்க உங்களோடதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க. இது எல்லாம் எனக்கு போகும். ஓ இல்ல, கிங்கியை கைவிட்டுட்டேன். நீங்க சரியா சொல்றீங்க. அது உங்களுடைய தப்பி தான். அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இழக்கப்படல. இப்பொழுதுதான் நமது ஆரம்பம் விவியன். மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே. நிறுத்து. உனக்கு நன்றி. என் உடம்பு மூழ்கி விட்டது.